அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் இன்னைக்கு ஜாதகத்தை பற்றி, அதாவது ஒவ்வொருடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜாதகத்தில் ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்தில் யோகங்கள் நிறைய இருக்கு. அதில் இன்னைக்கு நாம பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எளிமையான முறையில் நான் படித்து அறிந்த அந்த சில தகவல்களை எளிய முறையில் உங்களுக்கு நான் எடுத்துரைக்க இந்த வீடியோவை பயன்படுத்திக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் முக்கிய பங்கு வகிப்பது பரிவர்த்தனை யோகம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பரிவர்த்தனை யோகம். அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ இந்த இதில் பேசப்போம். அது பற்றி எனக்கு தெரிந்த விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள் வீடியோவுக்கு. ஒரு ஜாதகத்தில் 3 பரிவர்த்தனைகளுக்கு மேல் இருக்காது. ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் 3 பரிவர்த்தனைகள் அதுதான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ராகு கேது என்ற 2 கிரகங்களுக்கும் சொந்த வீடு இல்லை. அந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எஞ்சிய 7 கிரகங்கள் மட்டுமே பரிவர்த்தனைக்கு ஆட்படுபவை. மிச்சம் உள்ள 7 கிரகங்கள் தான் பரிவர்த்தனைக்கு. அதாவது பரிவர்த்தனைனா என்ன, பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டு இருக்கனே அந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு எளிமையான வரியில சொல்லணும்னா, 2 கிரகங்கள், அதாவது அந்த 7 கிரகங்கள்ல ஏதாவது 2 கிரகங்கள் ஒருவர் வீட்டில் இன்னொருவர் என்ற முறையில் அமர்வதே பரிவர்த்தனை யோகம். அந்த 2 கிரகங்கள் ஏதாவது 2 கிரகங்கள், அந்த 2 கிரகங்கள் ஒருத்தர் வீட்டிலேருந்து அவர் இன்னொருத்தர் வீட்டிலையும், அந்த இன்னொருத்தர் அவருடைய வீட்டிலையும் மாறி மாறி இருப்பது தான் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஒருத்தவங்க பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பரிவர்த்தனையில் அந்த பரிவர்த்தனை யோகம் சொல்றோம். அந்த பரிவர்த்தனை யோகம் நல்ல யோகத்தை தரக்கூடிய பரிவர்த்தனையும் இருக்கிறது, அவயோகத்தை தரக்கூடிய பரிவர்த்தனைகளும் உண்டு. 2 இருக்கு. பரிவர்த்தனை யோகத்துல 2, நல்ல யோகம், அவயோகம். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உதாரணமாக மேச ராசிக்குடைய செவ்வாய், மேச ராசிக்கினுடைய அவருடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் சந்திரன் வீடு கடகம், அந்த கடகத்துல அந்த செவ்வாய் போய் உட்கார்ந்திருக்கிறார், மேசராசியினுடைய அதிபதி. அந்த கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் செவ்வாய் வீட்டுல போய் அங்க மேசத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா இது 2 பேரும் வீடு மாறி தானே உட்கார்ந்துருக்காங்க. அவர் வீட்டுல இவரும், இவர் வீட்டுல அவரும் மாறி உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுதான் பரிவர்த்தனை யோகம். இந்த மாறி உட்கார்ந்து இருக்கிறது ராஜயோகத்தை தரும். மேல சொன்ன அந்த சந்திரன் வீட்டில் செவ்வாயும், செவ்வாய் வீட்டில் சந்திரனும் மாறி இருப்பது ராஜயோக பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதிர்ஷ்டம் தரும் பரிவர்த்தனை யோகம் எது என்று பார்த்தால், செவ்வாய் மகரத்திலும், செவ்வாய் அந்த கிரகம் மகரத்துல, செவ்வாய்னா இப்போ மேஷத்துல இருக்க செவ்வாய் மகரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த மகரத்தினுடைய அதிபதி சனி மேஷத்துல உட்கார்ந்திருக்கிறார். அது ஒரு பரிவர்த்தனை. அப்படி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அது அதிர்ஷ்டம் தரும் பரிவர்த்தனை என்று சொல்கிறார்கள். இப்ப ராஜயோகம் தரும் பரிவர்த்தனை பார்த்தோம், அதிர்ஷ்டம் தரும் பரிவர்த்தனையும் பார்த்தோம். இப்ப இதுலயே நல்ல யோகம் தரும் பரிவர்த்தனை, அதாவது 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் அதிபதிகளில் நல்ல கிரகங்கள் அமர்ந்து பரிவர்த்தனை ஆகியிருந்தால் அது நல்ல பரிவர்த்தனை யோகம் எனப்படும். இந்த இடங்கள் சொன்ன 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடங்கள்ல நல்ல கிரகங்கள் அமர்ந்து பரிவர்த்தனை ஆகியிருந்தால் அது நல்ல பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு அதிர்ஷ்டம் தரும் பரிவர்த்தனை யோகமாகத்தான் இருக்கும். இப்ப ஒரு ஜாதகத்துல எடுத்துக்கிட்டோம்னா
3 ஜோடி பரிவர்த்தனைகள் தான் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல மேக்சிமம் 3 ஜோடி பரிவர்த்தனை. சிலவற்றில் 2 இருக்கலாம், சிலவற்றில் 1 இருக்கலாம். இப்படிப்பட்ட பரிவர்த்தனை பலம் வாய்ந்த ஜாதகர்கள் மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ வாய்ப்பு இருக்கிறது. சாதனைகளை படைப்பார்கள். இதிலேயே நல்ல யோகம் சொல்லணும். இப்ப அடுத்தது அவயோகம் தரும் பரிவர்த்தனை யோகம் எது என்று கேட்டால், 2 கிரகங்கள் தத்தம் வீடுகளில் மாறி இருக்கும் போது, 2 கிரகங்கள் தத்தம் வீடுகளில் மாறி இருக்கும் போது, பரிவர்த்தனை ஆகி இருக்கும் போது, அதில் ஏதாவது ஒரு கிரகம் நீசமாகவோ அஸ்தமனம் பெற்றோ இருக்குமேயானால் அந்த பரிவர்த்தனையால் துன்பங்கள் நடக்கும். அதுவே அவயோக பரிவர்த்தனை யோகம் ஆகும். இந்த பரிவர்த்தனையில ஏதாவது ஒரு கிரகம் நீசமாகவோ அஸ்தமனம் பெற்று இருந்தாலோ அது அவயோக பரிவர்த்தனை என்று சொல்கிறார்கள். நல்ல யோகம் பார்த்தோம், இப்போ அவயோகம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும்னா, மறைந்த நமது பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் 3 பரிவர்த்தனைகள் இருக்கிறதாம். அதனால்தான் உலகின் மிகச்சிறந்த தலைவராக இருந்தார் திருமதி இந்திரா காந்தி அவர்கள். நம்முடைய பாரத நாட்டை பெண்மணியான ஒருத்தர், அவர் பல ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார் என்றால் இந்த பரிவர்த்தனை யோகம் அவருக்கு அமைந்ததுதான் ஒரு காரணம். இறுதி வரை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருந்தார் இந்திரா காந்தி அம்மையார். சமயோசிதமான முடிவுகளை எடுத்தார், தைரியமான முடிவுகளை எடுத்தார். பொருளாதாரம் மற்றும் செல்வாக்கு இரண்டிலும் உயர்ந்த நிலையில் இருந்தார். அதனாலதான் அவருக்கு அந்த அம்மையாருடைய ஜாதகத்துல இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகம் இருந்த காரணத்தினால்தான் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருந்து பேரும் புகழுமோடு இருந்தார். அதுதான் காரணம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த விவரங்கள் ஜாதகம் பார்த்து பலன் சொல்வது எப்படி அப்படின்னு ஜோதிஷ வித்வான் நெல்லை பாபுஜி அவர்கள் எழுதிய புத்தகத்தை படித்து கொண்டிருந்த போது இந்த தகவல்கள் எனக்கு கிடைத்தது. அதோடு நான் அறிந்த சில விவரங்களையும் சேர்த்து இந்த தகவல்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜாதகம் பற்றிய ஒரு எளிமையான விளக்கத்தை இதில் தந்திருக்கிறேன். இதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு இது போன்ற தகவல்களை வழங்கி கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் ஆதரவை தொடர்ந்து நல்குங்கள் என்று கூறி இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அரங்கசேகர். நன்றி, வணக்கம்.